ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ். சிறுகடி காசில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி, விஜயா, பார்வதி 3 பேர் வந்து டான்ஸ் ஸ்கூலில் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ மீனா சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ வந்து சிந்தாமணி வந்து மீனாட்ட வந்து வம்பளக்குறாங்க. சிந்தாமணி வந்து மீனாட்ட கேட்குறாங்க, நான் இந்த தொழிலில் வந்து எத்தனை வருஷமாக இருக்கேன், நீ இப்போ வந்துட்டு நீ வந்து முன்னுக்கு வந்துட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மீனா, நான் உழைக்கிறேன், என்னால் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா வந்து சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க இந்த தொழிலில் கொடிக்கட்டி பறக்கிறவங்க, நீ இப்போ வந்துட்டு அவங்கள ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கு வந்து மீனா சொல்கிறாங்க, இவங்க உங்ககிட்ட டான்ஸ் கற்றுக்கிறதுக்குலாம் வரல, உங்கள் மூலியமாக என்ன அடக்கிறதுக்காக இவங்க வந்திருக்கிறாங்க, என் தொழிலை கெடுக்கணும்னு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியை பார்த்து சொல்கிறாங்க. நீங்கள் டான்ஸாவது நல்லா கற்றுக்கோங்க, ஏன்னா இந்த தொழிலில் நீங்கள் டவுன் ஆகிட்டிங்கன்னா டான்ஸ் ஸ்கூல் வச்சாவது பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்ப விஜயாவை பார்த்து சொல்கிறாங்க, அத்தை பார்த்து நடந்துக்கோங்க, அவங்க டான்ஸ் ஸ்கூல் வச்சுட்டாங்கன்னா உங்களையும் டான்ஸ் ஸ்கூல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பார்வதி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஓ சிந்தாமணி இதுக்காக தான் இங்கே வந்து டான்ஸுக்கு சேர்ந்துருக்காங்களா அப்படின்னு. எல்லோரும் சாப்பிட வந்து உட்காடுறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து ரோகிணியை வந்து இடுப்பு அளவை வந்து அளக்க சொல்கிறாரு. டேப் எடுத்து அளந்துட்டு சொல்கிறாரு, நான் வந்து 1 இன்ச்சு குறைஞ்சிட்டேன் அப்படின்றாரு. அதுக்கு எல்லோரும் சிரிக்கிறாங்க வீட்டில். அதுக்கப்புறமே அவங்களுக்கு வந்து அந்த பத்திய உணவை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க மீனா. அப்போ வந்து ஸ்ருதி வராங்க. அவங்க வந்து ஸ்ருதி வந்து பீஸா வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து எல்லோரும் கட் பண்ணி சாப்பிட்றாங்க. இவங்க 2 பேரும் எங்களுக்கு வேணாம், டயட்டில் இருக்கோம் அப்படின்றாங்க. அண்ணாமலை வந்து, உனக்கு இதெல்லாம் தேவையா இந்த வயசில், வாய்க்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிட்டுட்டு நல்லா சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே, என் கூட டெய்லி வாக்கிங் வா, அதுவே வந்து உடம்பு குறைஞ்சிரும். ஆனால் விஜய் வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் சவால் விட்டுருங்க உடம்பு குறைக்கிறேன்னு, நான் டயட் சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்றாங்க. ஆனால் விஜயாவுக்கும் மனோஜுக்கும் அவங்க சாப்பிட்ற பீஸா மேலேயே கண்ணு இருக்குது. அதே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு மனோஜுக்கும் விஜயாவுக்கும் ஸ்டமக் வந்து அப்செட் ஆகிடுது. 2 பேருக்குமே உடம்பு சரியில்லை. 2 பேரும் ஹாலில் வந்து ரொம்ப டயர்டாக வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை ஏஞ்சி வராரு. என்ன 2 பேரும் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னு. ஒன்றும் இல்லை, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. ஆனால் 2 பேருக்குமே வயிற்று வலி வந்துடுது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மனோஜோட கடைக்கு வந்து அந்த கறிக்கடைக்கார மாமா வர்றாரு. ரோகிணி வந்து ஷாக்காக வராங்க, என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம், அவனுக்கு வந்து வேண்டிய டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் உங்கள் கடையில் இருக்கே, வாங்கலான்னு வந்திருக்கேன்றாரு. இந்த நேரம் முத்து வராரு. அவர் உடனே தலையில் ஹெல்மெட் போட்டுக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.